தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி. எனக்கு தமிழ் டிவி சார்பாக தமிழக மக்களுக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்ததற்கு மகிழ்ச்சி சார். சொல்லுங்கள். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அவலம் என்று சொல்லக்கூடிய இந்த கருணாபுரம் நிகழ்வு நடந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இந்த அவலங்களை தொடர்ந்து நடவாதபடி என்னென்ன செய்யலாம் என்று உங்களது ஆலோசனைகளையும் சேர்த்து சொல்லுங்கள். மிக முக்கியமாக உண்மையே இது தமிழகத்தை மட்டும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் அல்ல, இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம் என்று சொல்லலாம். இதனால் சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கள்ளச்சாராய சாவை நம்ம தடுக்க முடியலை என்றால் இது ஏதோ அரசு மீது மட்டுமல்ல, ஒவ்வொரு தமிழனும் வெட்கப்பட வேண்டிய ஒரு சம்பவமாகத்தான் இதை பார்க்கிறேன். இதை சாதாரண ஒரு குடிகாரன் பிரச்சனையாக சிலர் பார்க்குறாங்க. அதிலிருந்து நான் வேறுபடுறேன். இது அந்த பகுதி அடித்தட்டு மக்களின், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழை மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனை, அந்த சமூக பிரச்சனை. அவங்க அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. தான் விரும்பியவற்றை உணவாக இருக்கட்டும், அது மதுவாக இருக்கட்டும். அதனால தான் அவங்களுக்குள்ள மது பிரியர்கள், இறந்த மது பிரியர்கள் என்றதை குறிப்பிட்டாங்க. ஆக அவர்களுடைய விஷயத்தை அந்த மாதிரி தமிழகம் முழுக்க பல மாவட்டங்களில் பல மக்கள் இருக்காங்க. அவங்க விஷயங்களை இதுவரை ஆண்டு கொண்டிருந்த அரசுகள் கவனிக்க தவறியதன் விளைவு தான் இது. இதில் மிக முக்கியமான விஷயம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள், அதாவது ஒன்றிணைந்த விழுப்புரம் மாவட்டமாக இருந்தது. அதுக்கு பிறகு விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிந்தது. பாண்டிச்சேரிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மாவட்டம். இது பல ஆண்டுகளாக திராவிட மாடல் ஆட்சிகள், அது அண்ணா திமுக திமுக ஆண்டு வந்த காலத்திலிருந்து இது கள்ளச்சாராய ஹப், அதாவது கள்ளச்சாராயத்துடைய ஒரு ஹோல்சேல் பாயிண்ட்டாக அங்கேருந்து தான் எல்லா பகுதிகளுக்கும் தமிழகம் முழுக்க போகக்கூடிய அளவு கள்ளச்சாராய தொழிற்சாலைகள் நடத்தக்கூடிய இடங்களாக உருவாகி இருந்தது. அது பல நேரங்களில் மாமல் கொடுக்கவில்லை என்றால் புதிதாக கள்ளச்சாராய வியாபாரிகளை உருவாக்குவது என்றால், இல்லை பழைய கள்ளச்சாராய வியாபாரிகளை அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசுக்கோ அதிகாரிகளுக்கு பிடிக்கவில்லை என்றால் உடனே ஒரு ரெய்டு நடத்தி அவர்கள் மேலே ஒரு குற்றவியல் வழக்கை போட்டு, அதுலேயும் பிடிக்காதவர்களை இல்லை அவர்கள் கள்ளச்சாராய வியாபாரிகளே கொடுக்கக்கூடிய பாவம் சில அடிமைகளை அவங்கள குண்ட தடுப்பு சட்டத்தில் கைது செய்து கணக்கு காட்டி வந்தது தான் இதற்கு முன்பு நடந்த வரலாறு. ஆக இது கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியிலேயே அதே சூழ்நிலை தான் இருந்தது. இன்றைக்கு திமுக ஆட்சி ஏற்பட்டவுடன் ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்தது, கள்ளச்சாராய சம்பவம் மரக்காணத்தில். அதற்கு அடுத்தபடியாக இந்த சம்பவம் நடக்கிறது. ஆக அந்த பகுதியில் கள்ளச்சாராய ஆலைகள் இருக்கிறது என்ற தகவல் உளவுத்துறை மூலமாக தெரிந்தும் மதுவிலக்குக்கென்று ஒரு டிஜிபி அந்தஸ்து கொண்ட ஒரு அதிகாரி மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தோம். அவரும் நல்ல அதிகாரி தான், நியமிக்கப்பட்டிருந்தோம். மக்களின் மேல் அக்கறை இல்லை, தமிழக அரசின் நிர்வாக சீர்கேடு தான் காரணம். காவல்துறையை இந்த அரசு சரியாக வழி நடத்தாதன் உடைய உச்சபட்ச விளைவு தான் இதுக்கு காரணம். ஏற்கனவே தமிழகம் முழுக்க கொலைகள், கூலிப்படைகள் அதிகரித்து வருகின்றன. நீங்கள் மணல் கொள்ளையை யாராவது தட்டி கேட்டால், மணல் கொள்ளையை பற்றி புகார் சொன்னால் அவர்கள் மேல் உடனே கொலை செய்யப்படுகிறார்கள், இல்லை வெட்டப்படுகிறார்கள். அது பத்திரிகையாளர்களுக்கும் விதிவிலக்கு அல்ல. அது போன்ற கஞ்சா, போதை மாத்திரைகள், இதை பற்றி யார் புகார் சொன்னாலும் காவல்துறைக்கு, இதை பற்றி யார் எதிர்த்தாலும் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், கடுமையாக மிரட்டப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலை தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையும். ஆக அந்த பகுதியில் இதை பற்றியெல்லாம் சிந்திக்க முடியாத அளவுக்கு, ஏன்னா இப்போ யாராவது நீ மதுவிலக்கில் நீங்கள் ஒரு அதிகாரி, ஒரு எஸ்பி அளவு அதிகாரி, ஒரு டிஎஸ்பி அளவு அது இன்ஸ்பெக்டர் எங்கே வேணும் கேட்பானா, விழுப்புரத்தில் போடுங்க, கள்ளக்குறிச்சியில் போடுங்க, வருமானத்துக்காக. ஆமாம், பல லட்சங்களை கொட்டி கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு, இல்லை அன்றைக்கு அண்ணா திமுக மாவட்ட செயலாளர்கிட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும், அவங்களுக்கு பணத்தை கொட்டி கொடுத்து அள்ளி இறைத்து தான் அந்த பதவிகளை பெறுகிறார்கள். அதனால் இதுதான் அங்கே நடக்கக்கூடிய இத்தனை விவரங்கள் உங்களுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி இருந்தே இது நடந்துகிட்டு இருக்குன்றீங்க. ஆனால் இதை மையமாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி ஏன் ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தவில்லை? இல்லை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சி பல முறை இது சம்பந்தமாக கலெக்டர்கள், மாவட்ட எஸ்பி புகார் கொடுத்துருக்கு. கடுமையாக இதை பற்றி கண்டிச்சிருக்கு.
மாநில தலைவர் அவர்களும் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை பற்றிலாம் குறிப்பிட்டிருக்காரு. மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கு 2 எம்எல்ஏக்கள் குற்றச்சாட்டப்படுகிறார்கள். ஒன்று வந்து உதயசூரியன், அவர் வந்து அப்புறம் வந்து இன்னொரு எம்எல்ஏ வந்து அவர் பேர் இன்னொரு எம்எல்ஏவாக இருக்கார், அவர் பேர். அந்த 2 எம்எல்ஏக்கள் குற்றச்சாட்டப்படுகிறார்கள். ஒரு எம்எல்ஏக்களே முன்னின்று சாராய வியாபாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு திமுகவுடைய ஆட்சியினுடைய நிலை இருக்கிறது என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். இப்போ அங்கே இருக்கிற எம்எல்ஏ வந்து அண்ணா திராவிட. ஆமாம், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து அதனால தான் திராவிட மாடல்னு சொன்னேன். கடந்த முறை திமுக செய்தது, அண்ணா திமுக செய்தது, இந்த முறை திமுக செய்தது. இப்போ அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கல்வராயன் மலைப்பகுதி, இந்த கல்வராயன் மலைப்பகுதி தான் அந்த ஒட்டுமொத்த அந்த சாராய ஹப்பனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக வந்து இருக்குது. உண்மையிலே வருத்தம் என்னென்னா, நீங்கள்லாம் எத்தனை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் கல்வராயன் மலைக்கு சென்றிருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. நான் 5க்கும் மேற்பட்ட முறை சென்றிருக்கிறேன். அந்த பகுதியினுடைய மக்களுடைய வளர்ச்சிக்காக பல விஷயங்களை முன்னின்று சொல்லியிருக்கிறேன். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கூட அந்த பகுதியுடைய அந்த கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கட்டாய கல்வி சட்டத்தின்படி அவர்களெல்லாம் படிக்கணும், அவங்களுக்கெல்லாம் அரசு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் கூட நான் சுட்டி காட்டியிருக்கிறேன் தமிழக பாஜக சார்பில். அந்த கல்வராயன் மலைப்பகுதி மூலிகைகள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு எப்படி ஏற்காடு, ஊட்டிலாம் ஒரு அற்புதமான மலைப்பிரதேசங்களாக இருக்குது, அந்த மாதிரி கல்வராயன் மலையையும் உருவாக்கக்கூடிய சுற்றுலாத்தலமாக, ஒரு மூலிகை சுற்றுலாத்தலமாக உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் கண்டுபிடிக்கும். தமிழ்நாடு பாரம்பரிய மருத்துவ பகுதின்னு அறிவிச்சு கூட அதை பண்ணலாம். ஆமாம், ரொம்ப சிறப்பாக பண்ணலாம். எனக்கு என்ன அதில் வருத்தம்னா, முதல்ல இந்த நேரடியாக விஷயத்துக்கு வரேன். அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி என்று நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை வந்து 4 பேர் இறக்குறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. மாவட்ட கலெக்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய தாசில்தார் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி மூலம் தகவல் போகுது. உடனடியாக அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, காவல்துறையை கூப்பிட்டு விசாரிக்க சொல்லியிருக்கணும். உடனடியாக மருத்துவர் குழுவை வந்து தொடர்பு கொண்டு அங்கே போக சொல்லியிருக்கணும். அங்கே என்ன சாப்பிட்டாங்கன்றது உடனடியாக 24 மணி நேரத்துக்குள்ள, 1 மணி நேரத்தில் இன்றைக்கி வந்து ஆய்வில் சொல்ல முடியும். சாம்பிள்ஸ்கள் அதை எதுவுமே செய்யாமல் தானே உடனடியாக ஒரு பத்திரிகை அறிவிப்பை வெளியிடுகிறார், பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறார். கள்ளச்சாராயத்தால் இறக்கவில்லை, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இறக்கவில்லை என்று 4 பேர் இறந்த உடனே சொல்கிறார். அது உடனே சொன்னோடனே, அதாவது இன்றைக்கு வந்து ஏறத்தாழ 60 பேருக்கிட்ட நெருங்க போகுது அந்த மரணங்களுக்கு. ஒட்டுமொத்த காரணம் அன்றைக்கு அதனுடைய ஆட்சித்தலைவர் மற்றும் நம்முடைய அன்றைக்கு இருந்த எஸ்பி, இவங்க 2 பேர் தான் முக்கியம். ஏன்னா அன்றைக்கே வந்து நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு வந்து அந்த கலெக்டர் வந்திருந்து உடனடியாக மருத்துவ குழுவெல்லாம் வந்து அவர் அலர்ட் பண்ணிடுது. மாநில அரசும் அந்த தகவலை, அதாவது எல்லா பேப்பர்லேயும் வருது, எல்லா டிவி கள்ளச்சாராய மரணத்தால் இறக்கவில்லை என்று கலெக்டர் சொல்கிறாரு. உண்மையை சொல்லி இருந்தால் அப்படி. ஆமாம் ஆமாம், இல்லை ஒரு சொன்னால் கூட அதை உடனே நம்முடைய காவல்துறை அதிகாரி, இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் இருக்காங்க, தலைமைச் செயலாளர் இருக்கிறார், டிஜிபி இருக்கிறார், அந்த பகுதியினுடைய ஐஜி இருக்கிறார், இன்டெலிஜென்ஸ் ஐஜி இருக்கிறார். யாருமே இது என்ன அது இவ்வளோ ஒரு சீரியஸாக 4 பேர் செத்துருக்காங்க கள்ளச்சாராயத்தால் மரணம் என்று தொலைக்காட்சிகள் உடனே செய்திகள் வெளியிடுகின்றன, உண்மை செய்திகளை. ஆனால் கலெக்டர் மறைக்கிறார், எஸ்பி மறைக்கிறார். இதில் உண்மைத்தன்மை என்னவென்று கூட கொஞ்சம் கூட சிந்திக்காத தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் அமுதா அவர்கள். அப்போது என்ன நிர்வாகம் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறது? திமுக அரசியோட நிர்வாக சீர்கேட்டுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் வருத்தம் என்னென்னா, அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் தமிழக அதிகாரிகள் இருக்கிறார்களா என்ற சந்தேகம் இந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்போ அமுதா போன்றவர்கள்லாம் சிறப்பான அதிகாரிகள் என்று பெயர் வாங்கியவர்கள் தானே, அவங்க எப்படி தப்பு செய்வாங்க அப்படின்னு? இல்லை, நான் திரு அமுதா அவர்களை பற்றி நான் மரியாதை வச்சிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வருத்தம் என்னென்றால், நீங்கள் ஒரு துறையுடைய உள்துறை துறை என்பது சென்சிட்டிவான துறை, ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஆனால் தமிழகத்தில் வந்து இன்றைக்கு இத்தனை கொலைகள், படுகொலைகள் நடக்குது, இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. அதை பற்றி ஒரு சரியான அக்கறை அவர் இந்த முறை செலுத்தலை. அதற்கு அவர்கள் என்ன காரணம்? அவர்கள் கைகள் கட்டப்பட்டதா எனக்கு தெரியல. அதை விட முக்கிய அதெல்லாம் வரல. அவங்களும் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. அந்த மக்கள் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அம்பேத்கர் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர்கள் கொடுத்த ஒரு வாய்ப்பு மூலமாக தான் நீங்கள் ஒரு IAS அதிகாரியாக பதவியில் வந்திருக்கிறீர்கள். இந்த உயர்ந்த பொறுப்பை உங்களுக்கு வழங்கியது அண்ணல் அம்பேத்கர்.
அப்பொழுது அவர் எந்த மக்களுக்காக குரல் கொடுத்தாலும் அந்த மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளை நான் உயர்த்துவேன், அங்கே வளப்படுத்துவேன், அந்த பகுதியினுடைய வாழ்க்கையுடைய மாற்றுவேன் அந்த மக்கள் என்ற எந்த எண்ணமே இல்லையே. அவர்கள் உண்மையிலே உள்துறை செயலராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று தான் நான் கருதுகிறேன். இப்போ ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கவங்க எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் தம் மக்கள் என்ற நிலையில் தானே செயல்படுவாங்க. தனியாக அவங்களுடைய இனத்தவர்களுக்காக செய்யணும்னு இல்லை, அப்படி நான் சொல்லலை. அதாவது என்ன தான் வந்து எப்பவுமே சரி, இன்றைக்கு சாதி இல்லாமல் இன்றைக்கு அரசியல் இல்லை. அதே சமயம் பட்டியலின மக்கள் அனைவருமே நமக்கு சகோதரர்கள். அவர்கள் விஷயத்தில் நம்ம ஒவ்வொருத்தருமே கூடுதல் கவனம் செலுத்தணும். எதிராக நான் வந்து கல்வராயன் மலைக்கு போனேன். நான் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவன் இல்லை. ஆனால் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள், மாணவர்கள் அங்கே வந்து தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். குழந்தைகள் படிக்க முடியல. அதனால் வந்து அங்கே சிறு வயதிலேயே வந்து வேலைக்கு போகிறாங்க. ஆக அந்த கூடுதல் கவனத்தை எதற்காக நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி பட்டியலின மக்களுக்காக வாய்ப்புகளை கொடுக்குறார்? எதற்காக எங்களுடைய மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் தோற்றார்களோ எதற்கு மத்திய அமைச்சர் ஆக்குறாங்க? நாம் அந்த மக்களை வந்து பட்டியல் இனத்தவர் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு பெரிய உயரினத்தவர் 2 பேருக்கு தேர்தல் நிற்காமலே கொடுக்குறீங்களா? அது இல்லை, அது அதாவது நிர்வாகத்தில் வந்து எப்போவுமே ஒரு விஷயம் சார், நிர்வாகத்தில் அனுபவம் பெற்றவர்களுக்கு சில வாய்ப்புகளை அளிக்க வேண்டும். அந்த நிர்வாகத்தில் அனுபவம் பெற்றவர்கள் வந்து எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை நிச்சயம் அளிப்பார்கள். நான் இதில் அதே மாதிரி மிக பெரிய கண்டனத்தை நான் அளிக்க விரும்புவது வந்து தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு சிவதாஸ் மீனா அவர்கள். அவர் 18ஆம் தேதி இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடக்குது, 19ஆம் தேதி இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது. அவர் இங்கே உட்காந்துட்டு இந்த காவல்துறை துப்பாக்கி சுடும் போட்டிகளை உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் வந்து பரிசுகள் கொடுத்துட்ருக்காரு. தமிழகமே அழுகுது ஒவ்வொருத்தர் வீட்லேயும். என்னடா இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தில் ஒரு குடும்பத்தில் அழுகுறாங்க. ஒவ்வொருத்தர் பெண்களுடைய கண்ணீரை பார்த்து தமிழகமே அழுகுது. தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மகிழ்ச்சியோடு காவல்துறை துப்பாக்கி சுடும் போட்டியில் கலந்துக்கிறார். உண்மையிலே காவல்துறை துப்பாக்கி சுடும் போட்டியை அன்றைக்கு ரத்து பண்ணியிருக்கணும், காவல்துறையை ரத்து பண்ணியிருக்கணும். இன்றைக்கு நம்முடைய தவறான அணுகுமுறையால் தான் இன்றைக்கு அந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏனென்றால் சார், ஒரு இன்ஸ்பெக்டர் லிமிட்டில் என்ன நடந்தாலும் அந்த இன்ஸ்பெக்டர் தெரியாமல் இருக்கார் சார். நானும் வந்து ஒரு நிருபராக வேலை பார்த்தவன் தான். நான் கமிஷனர் ஆஃபீஸ் நிருபராக வேலை பார்த்தவன். காவல்துறை அதிகாரிகளோட கீழ்மட்டத்தில் வந்து ஒரு காவலர்லேருந்து உயர் அதிகாரிகளை பழகியவன். ஒரு இன்ஸ்பெக்டர் லிமிட்டில் என்ன நடக்குது இன்ஸ்பெக்டர் தெரியாமல் இருக்காது. ஏசி லிமிட்டில் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன தவறு பண்ணுறாருன்னு தெரியாமல் இருக்காது. எஸ்பி அளவில் ஒவ்வொருத்தரை பற்றிய விஷயங்கள் தெரியும். ஆக உங்களுக்கு யார் விற்கிறார்கள், யாரால் விற்கப்படுகிறது எல்லாமே தெரியும். அதுவும் மதுவிலக்குத்துறையில் வந்து நடுவில் ஒரு ஆர்டர் போடுறாரு டிஜிபி. என்ன ஆர்டர் போடுறாரு? மதுவிலக்குத்துறையில் காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரிவினர் தலையிடக்கூடாது. எதுக்காக கொடுக்குறா? சுதந்திரமாக செயல்பட வேண்டும் கொடுக்குறாரு. அப்போ அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி இன்றைக்கு வந்து எல்லாருடைய நல்ல அதிகாரிகளுடைய கெட்ட பேர் ஆயிடுச்சு. இன்றைக்கு தமிழக முதல்வருக்கு தீராத அவப்படியும் உண்டாகிவிட்டது. அது மட்டும் இல்லை, தமிழக முதல்வர் மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழகத்துக்கே வந்து ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தி உள்ள சம்பவமாக இதை பார்க்குறேன். ஏன்னா இப்போது அந்த ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு அழுகுறல். இப்போட தமிழக அரசு உயிருக்கு விலை பேசுவது போல் 10 லட்சம் அறிவிக்குது. சட்டசபையில் அவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் வந்து மெத்தனால் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தது, அதனால் வந்து உடனே அவங்களை கைது பண்ண போகிறோம். நாங்கள் 35க்கு மேலே புதுச்சேரி, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் வந்து நாங்கள் டாக்டர்களை அனுப்பியிருக்கிறோம். இந்த மாதிரி பெரிய சாதனைகள் பண்ண மாதிரி, அதாவது அந்த மீட்பு பணிகளுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை, திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை சாதனைகளே பண்ணுறாரு. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த சட்டசபையில் நான் வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன் அப்படின்னு மனம் திறந்து பேசக்கூடிய ஒரு முதல்வராக எங்களுடைய முதல்வர் இருந்திருக்க வேண்டும் நினைக்கிறேன். ஏன்னா இனி கள்ளச்சாராய சம்பவம் தமிழகத்தில் நடக்காதவாறு இந்த திமுக அரசு அதை அவர் சொல்லியிருக்காரு. இனிமேலுக்கு அது அந்த மாதிரி நடக்காமல் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதாவது நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு உறுதியான அவருடைய அறிவிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேம்பாக்கான ஒரு அறிவிப்பை கொடுத்துருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க நேரடியாக ஒவ்வொரு மக்களையும் அவர் சந்திக்கணும், ஒவ்வொருத்தருடையும் சொல்லணும், நீ தமிழகத்தில் வந்து இது போன்ற கள்ளச்சாராய மரணங்கள் எந்த குடும்பத்திலுமே நடக்காது அப்படின்ற உறுதியோடு அவர் செயல்படலாம். இது பெரிய விஷயம் இல்லை சார். இப்போ அந்த நிகழ்வில் ஒரு ரவி என்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவரும் குற்றத்திற்கு இருந்தவர் அப்படின்ற மாதிரி கைது பண்ணியிருக்காங்க. அப்போ கட்சி மாறுபாடு இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் எல்லா கட்சியினரும் அந்த தொழிலில் இருந்திருக்காங்க. அதாவது சார், இப்போ நான் இதில் மிக ஒரு முக்கியமான ஒரு பரப்புரையை, தவறான பிரச்சாரத்தை வந்து திமுக தரப்பினர் வந்து செய்கிறாங்க. நம்மை பொறுத்தவரை குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியில் அவர் இருந்தார் என்பதற்கான எந்த விதமான
அடையாளம் இல்லை. இது மிஸ்கால் கொடுத்து யாரோ உறுப்பினராக சேர்ந்துருக்கலாம். அதனால் பாரதிய அவர்கள் வந்து தங்களுடைய குற்றத்தை தப்பிப்பதற்கு அவர்கள் மேலே ஒரு பழியை சுமத்தலாம். அவர் எத்தனை ஆண்டு காலம் நிச்சயமாக பாரதிய ஜனதாக்கள் நீண்ட காலங்களாக இருப்பவர்கள் அதை செய்திருக்க முடியாது. சமீபத்தில் கூட அவர் சேர்ந்திருக்கலாம். குற்றம் செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும் அப்படின்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதே சமயம் என்னென்னா, இன்றைக்கு திட்டமிட்டு அதாவது 2 திமுக எம்எல்ஏக்கள் வந்து குடிசை தொழிலாக அந்த கள்ளச்சாராய தொழில்களை ஊக்குவித்ததுக்கு திமுக அரசு என்ன பதில் சொல்ல போகுது? 2 பேரும் அது இல்லாமல் தைரியமாக வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அண்ணன் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து சவால் விடும் வகையில் பேசுகிறாங்க. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அந்த பகுதியில் இன்றைக்கு இல்லை, நேற்றல்ல, பல ஆண்டுகளாக அவர் வந்து கள்ளச்சாராயத்தை தடுத்து நிறுத்துங்க, மதுவிலக்கு வேணும், தொடர்ந்து மதுவிலக்கு சொல்லக்கூடியவர். இன்றைக்கு அவரால் தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய இந்த சாம்ராஜ்யத்துக்கே பிரச்சனை. ஏன்னா எங்களை விட அதிகமாக அவர் தான் அந்த பகுதியில் வந்து முழுமையான ஒரு போராட்டங்கள் நடத்தி வருகிறார். அதனால் அவர் துணிந்து சுட்டி காட்டுகிறார். இவர் 2 பேர் தான், உதயசூரியனும் வசந்தம் கிருஷ்ணனா அவர் பேர், நல்ல பேர் அவர் பேர், இவங்க 2 பேர் தான் காரணம் சொல்கிறார். அவர்கள் மேலே முழுமையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஏன்னா இதில் மலைய கிராம மக்கள் எல்லாம் நீங்கள் எவ்வளோ யாரை கேட்டாலும் அவங்க சொல்ல முடியும். அவங்க சொல்கிறாங்க, என் மேலே நிரூபித்தா நாங்கள் அரசியலை விட்டே விலகிறோம்னு சொல்லிட்டு. உங்கள் மேலே இருக்க குற்றச்சாட்டுகள் அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், நிரூபிக்கிறதில்ல. அதுக்காக தான் சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்குறோம். சிபிஐ விசாரணை கேட்பதற்கு நீங்கள் வந்து உதயசூரியனோ அவர் இன்னொரு எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் அவர்களோ மற்றும் வேறு யாரெல்லாம் இதன் பின்னணியில் வந்து 2 அமைச்சர்களுடைய பங்கும் இருக்கிறது. நான் பேரை குறிப்பிட விரும்பவில்லை. ஒருத்தர் எந்நேரமும் குடிச்சிக்கிட்டே இருப்பார், ஒருத்தர் வந்து கல்வி தந்தையாக பவனி விட்டுருக்கவர். இவங்க 2 பேரும் தான் இருக்கிறவங்கள பாதுகாக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் சிபிஐ விசாரணை வரப்போகுது. அவங்க 2 பேரும் இதுக்கு இந்த எம்எல்ஏக்களுக்கு முழு ஆதரவளித்தவர்கள். அந்த கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி எம்பி எலெக்ஷனில் இந்த கள்ளச்சாராயம் எப்படி ஆறாக ஓடியது என்பதை சிபிஐ விசாரணையில் தெரிய வரும். அதற்காக தான் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டார். சிபிஐ விசாரணையை சிறப்பு பிரிவாக நம்ம தமிழகத்துக்கு அமல்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சருக்கும் கடிதம் எழுதியிருக்கார். ஏன்னா இன்றைக்கு சிபிஐ விசாரணை அந்த மாநிலம் விரும்பாவிட்டால் நடத்த முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால தான் நான் கூட முதல்வர்கள் கேட்டேன், மடியில் கனமில்லை என்றால் நீங்கள் ஏன் சிபிஐ விசாரணைக்கு தைரியமாக சொல்லுங்கள். சிபிசிஐடி விசாரணை எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்றது வந்து நம்ம கொடநாடு சம்பவத்திலே பார்க்குறோமே. கொடநாடு சம்பவத்தில் குற்றவாளி யார் என்று தெரிந்தும் கொடநாடு சம்பவத்தில் அந்த குற்றவாளிகள் ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை? தமிழ்நாடு அளவில் தமிழ்நாடு அரசின் கைக்குள்ளே இருக்கிற சிபிசிஐடி சரியாக வேலை செய்யலை அப்படின்னு நினைக்கிறீங்க. சிபிஐ வந்து ஒன்றிய அரசோட கைக்குள்ளே இருக்குது. அவங்க சொல்கிறது தானே அவங்க செய்ய போகிறாங்க. இவங்களுக்கு இந்த கட்சிக்கு எதிராக அவங்க செயல்பட்டால், அதாவதுங்க சிபிஐ விசாரணை எப்பொழுதுமே வந்து மத்திய அரசோட சிபிஐ விசாரணை ஒரு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சே. இப்போ அமலாக்கத்துறை எல்லாமே ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது, ஒன்றிய அரசு அதை நடத்துறதுன்ற மாதிரியான அதை நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப இதுவும் மிக முக்கியமான தவறான ஒரு 2 முதலமைச்சர்களை உள்ள வச்சிருக்கீங்க. ஆமாம், அது காரணம் என்னன்னா, இதற்கு முன்பு அமலாக்கத்துறை இடி செயல்படாத துறையாக இருந்தது. இன்றைக்கு தான் தவறு செய்யப்படுகிற முதல்வராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சட்டம் முன்பு அனைவருமே சமம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது போல, ஏழைகளிடம் கொள்ளையடித்த பணத்தை மீட்டு ஏழைகளிடமே அளிப்பேன் என்ற அவருடைய கூற்றுக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த இடி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் அவருக்கு முழு சுதந்திரத்தை மத்திய அரசு கொடுத்துருக்கிறது. நீங்கள் முதல்வராக இருந்தால் கூட கைது செய்யுங்கள். இதுவரை அதனால தான் நடக்கலை. அதனால தான் இன்றைக்கு சிபு சோரன்லாம் வந்து அங்கே வனத்தை கொள்ளையடித்தாங்க அவங்களாம். இன்றைக்கு அதே மாதிரி தான் நம்முடைய டெல்லியில் ஆம் ஆத்மி தலைவர் கெஜ்ரிவால் அவருடைய அந்த ஊழல் பின்னணியெல்லாம் யாருமே மறுக்க முடியாது, மறக்க முடியாது. அதனால் உங்கள் பார்வையில் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் அவர்களுடைய பார்வையில் தவறான நடவடிக்கை, எதேச்சதிகார நடவடிக்கை, அதாவது இந்த தனி பொறுப்புள்ள அமைப்புகள் எல்லாம், சுயாட்சி பெற்ற அமைப்புகள் எல்லாம் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் தான் ஆட்டி வைக்கிறார் என்ற செய்திகள் தானே வருது. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள், ஊழலில் ஈடுபடக்கூடியவர்கள், அந்த ஊழலில் ஈடுபட்டவர்களிடம் பணத்தை பெற்று கொள்ளக்கூடிய இந்து கூட்டணி போன்ற கட்சிகள் எல்லோருமே பிரதமர் மோடி என்றால் ஒரு அர்ஜி தான். அவர்கள் அந்த குற்றச்சாட்டை
சொல்வதில் ஒன்றும் நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய அவங்க சொன்னால் குற்றச்சாட்டு, நீங்கள் சொன்னால் நேர்மை நியாயம் சொல்ல முடியுமா? இரண்டு பக்க கருத்துக்களையும் இல்லை, உண்மைதான். எப்பொழுதுமே சிபிஐ விசாரணை இதற்கு முன்பு பல விஷயங்களில் வந்து உண்மைகளை கொண்டு வந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, அதை விடுங்க. இப்போ கருணாபுரத்தில் எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தால் அந்த மக்களின் வாழ்வு மேம்படும், அந்த தொழிலில் அந்த விசச்சாராயம் காய்ச்சலேருந்து வெளியில் வருவாங்க, இதை பற்றி ரொம்ப மகிழ்ச்சி சார். அதாவது தமிழன் டிவி சார்பாக நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டீர்கள். இதைத்தான் தொலைக்காட்சிகளில் விவாதங்களாக வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதைத்தான் தமிழக முதல்வர் பேச வேண்டும், இதைத்தான் தமிழக அரசு அதிகாரிகள் பேச வேண்டும், அனைத்து தலைவர்களும் பேச வேண்டும். ஆலோசனையில் வரவேற்கிறாங்களே, கொடுங்க சொல்லுங்கன்ற. ஆமாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஆலோசனைகளை வரவேற்று செயல்பட்டால் நிச்சயமே 2024ஆம் ஆண்டு கள்ளச்சாராயம் இல்லாத தமிழகமாக, கள்ளச்சாராய சாவு இல்லாத ஒரு தமிழகமாக இனி இயங்கும். அதுக்கு மிக முக்கிய காரணம், முதல் விஷயம் என்னன்னா விழிப்புணர்வு தேவை. அங்கே முதல்ல அவங்களுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பு வசதி இல்லை. அப்போ அவர்களுக்கான வேலை வாய்ப்பு, சுய தொழில் வேலை வாய்ப்புகளுக்கு சிறப்பு மாவட்டங்களாக அறிவிக்கப்பட வேண்டும். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்கள் சிறப்பு மாவட்டங்களாக, சிறப்பு பொருளாதார மாவட்டங்களாக அறிவிக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகளிர் சுய உதவிகள் மூலமாக முழுமையாக அவர்களுக்கு வந்து கடன்கள் வழங்கி அவர்களுக்கு தன்னம்பிக்கை அளித்து ஊக்கமளித்து அவர்கள் சுயமாக தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும். மிக முக்கியமாக மாணவர்களுக்கு கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி குழந்தைகளுக்கெல்லாம் இலவச கல்வியை வழங்க வேண்டும். ஏன்னா நான் கேட்குறேன், 10வது வரைக்கும், இப்போ 4வது 5வது எந்த ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் அங்கே எல்லாருக்குமே இலவச கல்வி வழங்குவதற்கான சூழ்நிலை உருவாக்க வேண்டும். அங்கே தனியார் பள்ளிகள் அதுக்கான சூழ்நிலை இல்லை என்றால் உடனடியாக அரசு பள்ளிகளை துவங்க வேண்டும். இல்லை, அரசு பள்ளிகள் முதல் விஷயம், ஏன்னா கல்வி அறிவு இல்லாமல், விழிப்புணர்வு இல்லாமல் எந்த மாற்றமும் ஏற்படாது. அந்த மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். ஆமாம். இல்லை, சிறப்பு, அதாவது பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்கான வேலைகளை அங்கே செய்யணும். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னது போல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளணும். ஒரு அடிப்படையில் தொழிலாளர்கள், இப்போ நாங்கள் வந்து மதுவிலக்குக்கு ஆதரவானவர்கள், மதுவிலக்கே நடத்தியே தீர வேண்டும் என்ற ஒரு முடிவில் இருக்கணும். ஆனாலும் இன்றைக்கு அதாவது 20 ரூபாய் 30 ரூபாயில் தயாரிக்கக்கூடிய மது இன்றைக்கு வந்து 150 ரூபாய் விற்குது. இதை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த விலை ஏற்றம் இருக்குல்ல, ஆமாம், அதை விலையை குறைச்சி கொடுக்கணுமா, இல்லை அளவை குறைச்சி கொடுக்கலாம்? இல்லை, அதை வந்து நம்ம இன்னைக்கு சிலர் குறைக்கணுன்றாங்க, சிலர் ஏற்றணுன்றாங்க. பல கருத்துக்கள் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர்கள் ஏழை மக்களுடைய அளவு கேட்டார் போலையாவது அதை வந்து ஒரு குடிப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதை விட முக்கியமாக மறுவாழ்வு மையங்கள் அந்த பகுதியில் முழுக்க நேர்மணும். குடியால் ஏற்படக்கூடிய விளைவுகள், உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியை நாங்கள் உருவாக்கும். நீங்கள் குடிக்கவில்லை என்றால் நீங்கள் சர்டிஃபிகேட் 6 மாதம் நீங்கள் குடிக்கலைன்னா உனக்கு வந்து 10,000 ரூபா போனஸ் தரோம், 20,000 ரூபா தரோம். உனக்கு சர்டிஃபிகேட் ஒவ்வொரு மாதம் நான் குடிக்கலைன்ற சர்டிஃபிகேட் வாங்கிடுவேன், உனக்கு 1000 ரூபாய். ஏதாவது அதாவது அரசாங்கம் வந்து அவர்களுக்கு வந்து நான் குடிக்கவில்லை என்பதை நிரூபித்தால் உனக்கு அங்கீகாரம். இது போன்ற விஷயங்களை வந்து அங்கே ஊக்குவிக்கணும். அது தன்னார்வ தொண்டு அமைப்புகள் தமிழகம் முழுக்க இருக்கிறது. அந்த தன்னார்வ தொண்டு அமைப்புகள் முழுமையாக, அதாவது போர்க்கால அடிப்படையில் ஒரு 6 மாதத்திற்கு முழுவதுமாக அனைத்து கட்சிகளையும் அதில் பங்கெடுக்க சொல்ல வேண்டும். நீங்க எல்லாரும் பூத் கமிட்டியில், நம்ம தேர்தலுக்காக எப்படி பூத் கமிட்டியில் வேலை செய்யறோம், டேபிள் போட்டு உட்காரோம். அனைத்து கட்சிகளுமே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பல, அதாவது இந்த சமுதாய பணியில் அனைத்து கட்சிகளுமே அந்த பகுதியில் டேபிள் போட்டு உட்காருங்க, பூத்தா போயிட்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ஒரு இடைத்தேர்தல் வந்தால் என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த நிகழ்விற்கு, இந்த அவலத்திற்கு இதை ஈடுகட்டக்கூடிய அளவில் அரசு 10 லட்சம் ரூபாய் தருகிறது. உங்களது தலைவர் அண்ணாமலையும் கூட 1 லட்சம் தந்திருக்கிறார். இதை சில எதிர்க்கட்சிகள் தலைவர்கள் எதிர்க்கிறார்கள். ஒரு விபத்தில் இறந்தாங்களா, இல்லை நல்ல செயல் செய்கிற போய் இறந்தாங்களா, இவங்க விசச்சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு ஏன் இவ்வளோ பணம், பொதுமக்கள் பணத்தை கொடுக்கணுன்ற ஒரு பார்வை இருக்கிறது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? மிக சரியான கேள்வி. இன்றைக்கி தமிழகம் முழுக்க விவாத பொருளாக இருக்கின்ற ஒரு கேள்வி. இன்றைக்கு அவர் வந்து நான் வந்து பெரிய சாதனைகளை செய்திருக்கிறேன், எனக்கு இவ்வளோ கொடுத்தாங்க, ஆனால் குடிகாரர்களுக்கு வந்து 10 லட்சம் கொடுக்குறாங்க. நம்மளாம் ரொம்ப கடுமையானவர்கள் தொழிலுக்கு போகும்போது இறந்தால் 3 லட்சம் தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் இது விடியா திமுக அரசின் கையால் ஆகாத தன்மை. உடனடியாக அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும்
என்ற அடிப்படையில் வந்து கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அதை பற்றி ஆலோசனை செய்யாமல் மிக கேவலமான ஒரு தவறான முடிவை திமுக அரசு எடுத்துள்ளது. அதை வாபஸ் வாங்கி கொள்ளணும். அந்த 10 லட்சத்தை நீங்கள் அந்த ஒவ்வொரு குடும்பத்துடைய டெவலப்மெண்ட்டுக்கு, அந்த பகுதியுடைய டெவலப்மெண்ட்டை நீங்கள் ஏறத்தாழ 4 கோடி 6 கோடி ரூபாய், அந்த 6 கோடி ரூபாயை நீங்கள் அந்த பகுதியில் நீங்கள் இனிமேல் பிடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு மாதம் ஏதோ 5000 ரூபா கொடுக்குறன்றாரு. அந்த குடும்பத்துக்கு சில விஷயங்கள் தான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் சேர்ப்பது போல் இருக்கிறது. அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். இப்போ அண்ணாமலை கொடுத்த 1 லட்சத்துக்கான விளக்கம் வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் எதை கேட்க தவறுன்றீங்க. ஆமாம், இல்லை, அண்ணாமலை கொடுத்த 1 லட்சத்தில் ஒரு சகோதரனாக, அந்த குடும்பத்தினுடைய ஒரு இழந்த அந்த குடும்பத்தினுடைய ஒரு மகனாக நீங்கள் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கணும். ஏன்னா அவர் அந்த ஒவ்வொரு வீடுகளையும் போய் பார்க்குறாரு. நான் கூட அவர்கிட்ட கேட்டேன், அந்த உடனே அந்த அறிவிக்கிறதுக்கு காரணம் என்ன தலைவரேன்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு பதில் தான், அந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் ரொம்ப ஏழ்மை, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத சூழ்நிலை. ஏன்னா நம்ம தமிழர்களுடைய மரபு என்ன, சாப்பாட்டுக்கு வழியில்னா கூட தன்மானமும் சுயகௌரவமும் அதிகம். நீங்கள் அவங்க பிடிச்சிருந்து இறந்துருந்தா கூட அவருக்கு அந்த தன்மானமும் சுயகௌரவம் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய பெண்களுக்கும். அப்போ அந்த வீட்டில் அவங்க அடக்கம் பண்ணணும், தன்னுடைய சாவையை அடக்கம் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈம கிரியை இதெல்லாம் இருக்கும். நீங்கள் 16ஆம் நாள் தலைக்கட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதிகளாக இருக்கும். நீ பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க, ஆனால் அவன் வீட்டுக்கு சாவுக்கு எவனும் வரமாட்டான், அவனுடைய காரியத்துக்கு எவனும் வரமாட்டான், தலைக்கட்டு எவனும் செய்ய மாட்டான். ஆனால் ஏழை மக்கள் வந்து அந்த சம்பிரதாயங்களை செய்வாங்க. அந்த உரிமையை கடன் வாங்கி கூட அந்த உரிமையை தன் சகோதரிக்காக செய்வாங்க. அப்போ அந்த பகுதியில் அந்த மக்கள் வந்து தங்களுடைய அந்த இறப்பை அது தன்மானத்துடன் அவர்கள் கையாளணும். ஒரு மாதம் குறைந்தபட்சம் அவங்க வீட்டில் அரிசி பருப்பு ஒரு 3 மாதத்துக்கு இருக்கணும். அவர்கள் மேலும் பாதிக்கப்படாமல் இது குறித்து சிந்திக்காமல் அடுத்து நாம் என்ன செய்யலாம் என்ற ஒரு காலத்திற்கு, ஒரு கால அவகாசத்திற்கு தான். அண்ணாமலை கொடுத்தால் சகோதர உணர்வு, அரசு கொடுத்தால் அப்படி இல்லையா? இல்லை, அந்த 1 லட்சம் என்பது நான் தான் சொல்கிறேன், அவருடைய வாழ்க்கையில் ஒரு 3 மாதம் ஒரு ரேஷன் பொருளாக வச்சிங்க. நீங்கள் ஒரு 6 மாதத்துக்காவது சார் ஒரு அப்பாவை இழந்துட்டேன் சார். இப்போ நடிகர் விஜய் அந்த ரேஷன் பொருள், அதாவது மளிகை பொருள்லாம் கொடுக்குறேன்னு இருக்காரு. ஆமாம், இல்லை அது இருக்கட்டும் சார். நம்ம வந்து அதாவது அன்றைக்கு நம்ம வந்து அன்றைக்கி அறிவிச்சு சார், நீங்கள் என்ன மளிகை பொருள் இருந்தாலும் உடனடியாக ஒரு தேவை, இன்றைக்கு அந்த வீட்டில் ஒரு மெடிக்கல் ஒரு எமர்ஜென்சி, இல்லை எந்த வித அடிப்படை தேவை, இல்லை ஒரு அந்த வீட்டில் ஒரு மனைவி உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, இல்லை ஒரு கல்லூரிக்கு போகிற மகன் இருப்பாங்க, காலத்தினார் செய்த நன்றின்னு சொல்லுவாங்க. ஆமாம், உண்மையிலே வந்து ரொம்ப அற்புதமாக அது வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லை. அந்த உயிருக்கு மரியாதை கொடுத்து, இறந்த உயிருக்கு மரியாதை கொடுத்து அந்த குடும்பத்தில் ஒரு மகனாக, குடும்பத்தில் ஒரு சகோதரனாக தான் அவர் செய்தார். ஆனால் அரசு செய்தது வந்து அந்த உயிருக்கு விலை பேசுவது போல் இருந்தது. அது வந்து மிக மிக தவறான ஒரு முடிவு. அது இன்னும் கூட அரசு வாபஸ் வாங்கி கொள்ளணும் தான் என்னுடைய அது தனிப்பட்ட கருத்து. இந்த நிகழ்வை கண்டித்து எல்லா கட்சிகளும் தலைவர்களும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தினாங்க. மிகப்பெரிய அளவில் எதிர்க்கட்சி தலைவருடைய போராட்டம் அமைந்தது. ஆனால் உங்களது போராட்டம் அந்த மாதிரி இல்லையே. பாஜக போராட்டம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு எதிர்க்கட்சி போலவே செயல்பட்டீர்கள். அப்படி இல்லைன்னா கூட கடந்த காலங்களில் அப்படி ஒரு தோற்றம் இருந்தது. அது இந்த முறை அப்படி இல்லை. மிக முக்கியமான விஷயம், எங்களுடைய தலைவர் அன்றைக்கு சென்ற உடனே அந்த மக்களுடைய அவலத்தை பார்த்த உடனே உடனடியாக தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று அறிவித்தார். பாஜக ஆர்ப்பாட்டம் என்றாலே அது இன்றைக்கு மக்களுடைய ஆதரவுடன் நடைபெறும் ஆர்ப்பாட்டம். கோட்டருக்கும் பிரியாணிக்கும் வரக்கூடிய கூட்டம் எங்ககிட்ட வராது. உண்மையோட உணர்வோடு எல்லாரும் வரக்கூடிய கூட்டம். ஆனால் நடந்தது என்ன என்றால், அன்னைக்கு பாஜக ஆர்ப்பாட்டத்தினால் தமிழகம் முழுக்க ஒரு மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விடுவார்கள், இது திமுக அரசை பாதிக்கும் என்பதனால் பாஜக ஆர்ப்பாட்டத்துக்கு கடுமையான முட்டுக்கட்டைகளை போட்டது. அதாவது என்னென்னா, முன்கூட்டியே கைது செய்யக்கூடிய படலம். நீங்கள் ஒரு 20 பேராக தான் வருவாங்க எல்லாரும், ஒவ்வொரு பகுதியிலேருந்து வந்தால் உடனே ஏற்றுறது, அவங்கள மிரட்டுவது, அப்புறம் உங்களை அரெஸ்ட் பண்ணிவிடுவோம், 15 நாள் வைப்போம்லாம் சொல்லி அந்த கூட்டத்தை கலைச்சது. ரொம்ப கீழ்த்தரமான நடவடிக்கைகள் அன்றைக்கு வந்து தமிழக அரசின் காவல்துறை செய்தது. ஆனாலும் ஒரு எழுச்சியான, எங்களுக்கு அனுமதியும் கொடுக்கல, ஒரு பேனர் வைக்க கூட அனுமதி கொடுக்கல எந்த இடத்துலையும். எழுச்சியான ஆர்ப்பாட்டம் நடந்து முடியுது. ஆனால் அதே திமுக அரசு இன்றைக்கு எடப்பாடியுடைய அரசோட முன்னாள் எடப்பாடி அவர்களுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு, அதிமுக ஆர்ப்பாட்டத்திற்கு இன்னைக்கு சிவப்பு கம்பளம் விரித்து அதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை, காவல்துறை வந்து அதற்கு வந்து வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்திருக்கிறது. என்னன்னா, நீயும் நானும் என்ன வேணா பண்ணலாம். நீ அரசு நடத்தும் போது நீ கள்ளச்சாராயம் வித்துக்க, நான் அரசு நடத்துக்கும் போது கள்ளச்சாராயம் வித்துக்கிறேன்.
நீ அரசு நடத்தும் போது கள்ளசாராய சாவு நடந்துச்சுன்னா உன் முதல்வர் பதவி விலகு நான் ஒன்றும் சொல்லுவேன். ஒரு கமுக்கமான உடன்பாடு இருக்குன்றீங்க. ஆமா, அதுதான் நடந்தது. அதுதான் மக்கள் இதை உணர தொடங்கி விட்டனர். என்னுடைய ஆட்சியில் இப்போ கள்ளசாராய சாவு நடக்கும்போது முதல்வர் பதவி விலகு என்று நீ சொல்லு. நாம் இருவரும் இதை மாற்றி மாற்றி பேசக்கொள்வோம். ஒரு நல்ல ஆட்சி, நரேந்திர மோடியின் ஆட்சி தமிழகத்திற்கு வந்துவிடக்கூடாது. பாஜக ஆட்சி மாற்றத்தை 2024 அமைக்கக்கூடாது என்று இரு கட்சிகளுடைய கள்ள உறவு தான் இதுலையும் வெளிப்பட்டு விட்டது. இப்போ திமுகவும் அதிமுகவும் எப்படி சொல்கிறீங்க, இதே இதுதான் பாரதிய ஜனதாவும் காங்கிரஸும் செய்கிறார்கள் என்று தமிழ் தேசியவாதிகள் கூறுகிறார்கள். குறிப்பாக சீமானே அதை பேசுகிறார். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான், அவங்க அதை தான் செய்கிறாங்க, இவங்க ஒரு கமுக்க உடன்பாடு வைத்துக் கொள்கிறார்கள். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணன் சீமான் மீது முதல்ல மரியாதை வைத்திருக்கிறார். இந்த வாட்டி அவர் தனிப்பட்ட முறையில் போராடி அவர் அந்த மரியாதை உங்கள் பி டீம்ன்றதுனாலயா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. ஒருத்தர் தனியாக போராடி ஒரு ஆட்களை நிறுத்தி அவர் ஒரு அரசு அங்கீகாரம் வாங்கியிருக்கார், தேர்தல் கமிஷனில் அங்கீகாரம் வாங்கியிருக்காரு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவருடைய அரசியல் கட்சியை மக்களின் வளர்ச்சிக்கு, தமிழகத்தின் வளர்ச்சிக்கு அவர் பயன்படுத்தாம தன்னுடைய வளர்ச்சிக்கு இல்ல அதிகாரம் கிடைச்சாதானே அது அரசு இல்ல தன்னுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துறாரு. ஒரு கம்பெனி போறதான் அவர் நடத்துறாரு. பொருளாதாரத்தில் அவருக்கு உயர்வை தரக்கூடிய வகையில் ஒரு கம்பெனி போல தன்னுடைய கட்சியை சீமான் நடத்தி வருகிறார் என்பதுதான் எல்லாருக்கும் தெரியும். எதை தின்றால் பித்தம் தெரியும் என்பது போல அவர் எல்லாத்த பற்றியும் எல்லா விதமாக பேசுறாரு. அடிக்கடி தன் நிலையை மாற்றிக்கொள்வார். ஒரு குறிக்கோள் கொள்கையோட தானே போறாரு. தமிழர்கள் ஆள வேண்டும், தமிழர்களுக்கு என்று உரிமைகள் வேண்டும் என்று தானே போறாரு. அதாவது அவருக்கு என்ன பயம்னா, அவருக்கு தமிழ்நாட்டில் வேற யாரும் தன் கட்சியில் தலைவராக வந்துடக்கூடாது, அரசியல் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் தன் கட்சியை ஒரு கம்பெனியாக வச்சுக்கிட்டு அந்த கம்பெனி முதலாளியாக தான் சுகமாக வாழ்வதற்கான சூழ்நிலைகள் அவர் எல்லா பிரச்சனைகளும் நல்லாவே குரல் கொடுக்குறாரு. ஆட்சியை தேவைப்படும் போது அவர் மாற்றிக்கொள்வார். ஒரு நாளும் சீமான் அவர்கள் இடம்பெறும் கூட்டணியோ இல்லை சீமானோ ஆட்சியை பிடிக்க முடியாது. கூட்டணி சேர்ந்தாலும் பிடிக்க முடியாது. ஏனென்றால் தமிழகத்தில் அது போன்ற இயக்கங்களை அப்புறப்படுத்த வேண்டும். ஏன்னா ஜனநாயகத்தின் மேல் தான் நம்பிக்கை வைத்து நம்ம செயல்படணும். இளைஞர்களை தூண்டிவிட்டு ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கையை குலைக்கக்கூடாது. நான் கேட்குறேன், திரு சீமான் அவர்கள், இது முறை தமிழகத்திற்கான இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்களை நாம் கொண்டு வர வேண்டும் என்று இதற்கு முன்பு இருந்த முதல்வரையோ இப்போ இருந்த முதல்வரையோ இல்லை தமிழகத்துக்கு மத்திய அரசு இது போன்ற திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று பிரதமரையோ சந்திக்க நேரம் கேட்டிருக்காரா? உங்களுக்கு அதாவது திட்டங்களை எல்லாம் அவரே அவருடைய பொது ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் சார்ந்து இயக்கக்கூடிய இயக்கத்தின் மூலமாக தமிழக மக்களுக்கு இது போன்ற திட்டங்கள் வேண்டும், டெல்டா பாசன பகுதியில் இந்த திட்டம் வேண்டும், விழுப்புரத்தில் இந்த திட்டம் வேண்டும், மத்திய அரசில் இருக்கக்கூடியவங்களை அணுகணும். எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் அணுக வேண்டும். இப்போ திமுக எம்பிங்க இருக்கிறாங்க, ஓயாமல் அப்பாயின்மெண்ட் கேட்டு 24 எப்போ கேட்டாலும் அப்பாயின்மெண்ட் மத்திய அரசு கொடுக்குது. உடனே அவங்க கேட்குற விஷயங்களை செஞ்சு கொடுக்குறோம். தமிழக மக்கள் நலனுக்காக ஒரு எதிர்கட்சிக்காக செஞ்சு கொடுக்குறோம். ஆனால் அவர்கள் அப்படி சொல்வதில்லை, நாங்கள் செஞ்சோன்னு வாங்க, பிரதமர் செஞ்சாரு, எப்போ கேட்டாலும் அவங்க அனுமதிக்கிறாங்க. சார், இன்றைக்கு இந்தியாவில் தமிழக எம்பிக்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டால் 24 ஹவர்ஸில் எங்கள் அமைச்சர்கள் அப்பாயின்மெண்ட் தராங்க. பிரதமர் அப்பாயின்மெண்ட் தராரு. மக்கள் பிரச்சனைகள், தமிழகத்துடைய பிரச்சனைகள் நடக்கும்போது பேசுவது கூட இடம் தராம வெளியேற்றுறீங்க சார். மக்களவையில் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணும் சார். சுயபுராணத்தை பேசுறது, சுயபுராணம், மக்கள் பிரச்சனையை பற்றி, மக்கள் பிரச்சனை, மணிப்பூரை பற்றி தான் பேசுனாங்க. திமுக எம்பிக்களை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் பிரச்சனையை பற்றி ஒரு நாளாக ஒருத்தரும் பேச மாட்டாங்க. அவங்க தமிழகத்தின் பிரச்சனை பேசும்போது உண்மைக்கு மாற பேசலாமா? இல்ல ஏன்னா தமிழ்நாடை பற்றி நிறைய பேசியிருக்காங்க, அதுக்கான காணொலிகள்லாம் இருக்கு. இல்ல நீங்க தமிழக பிரச்சனைகள் நீங்க பாருங்க, அந்த பிரச்சனைகளை ஏதாவது ஒரு தவறான கருத்துக்களை பேசுவாங்க. உண்மையா பிரச்சனை தீர்க்கணும்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரடியா பிரதமரை சந்திக்கிறாங்க, நேரடியா மத்திய அமைச்சர் சந்திக்கிறாங்க, அந்த பிரச்சனை உடனே தீருது. அவங்க பேசுறது நடைமுறைக்கு போகாத நீட் பிரச்சனையை தவிர. சரி, இப்போ காலங்காலமாக, அதாவது கடந்த காலங்களில் இந்த 4 மாவட்டங்கள் தென் தமிழகத்தில் வெள்ளம், அதற்கான காசுலாம் கேட்டாங்க, நிவாரணம், அது கொடுக்கவே இல்லையே. அதாவது வெள்ள நிவாரண நிதிகளை பார்த்தீங்கன்னா நம்மை பொறுத்தவரை எல்லா மாநிலங்களுக்கும் எப்படி சமமாக பிரிக்கப்பட்டு அளிக்கப்பட்டதோ, மத்திய அரசு பங்கு ஒரு மாநிலத்துக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை நாம் சரியாக கொடுத்தோம். அதாவது இங்கே நிர்வாக சீர்கேடு, இங்கே வெள்ள மேலாண்மை, நீர் மேலாண்மை எல்லாம் செய்யாமல், இங்கே அந்த வெள்ள நேரத்தில் வேண்டிய உதவிகளை தன் மக்களுக்கு செய்யாமல்
இல்ல மாறுபாடு உதாரணம் இருக்குல்ல. மத்தியில குஜராத்ல நடந்தது, உடனே 1000 கோடி ரிலீஸ் பண்ணாங்க. மத்திய அரசு கொடுத்த பணத்தில் தான் இங்கே 5000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தது. அது வரியை ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்காங்க. வெள்ள நிவாரணத்துக்காக கொடுத்ததாக எடுக்க முடியாது. 200 லட்சம் கோடி இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அந்த குஜராத்து கொடுக்குற உரிமையை, அந்த வேகத்தை தமிழ்நாட்டிற்கு ஏன் காட்டவில்லை? இல்லை, நீங்கள் அந்த புள்ளி விவரங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனால தான் 3 மாதத்திற்கு ஒரு முறை நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் முக்கியமாக எல்லா புள்ளி விவரங்களையும் நம்ம அதை பற்றி விரிவாகவே ஒரு நாள் பேசலாம். குறிப்பாக இந்த இவளுடைய திமுகவோட பொய் பிரச்சாரம், மத்திய அரசு நிதி கொடுத்துவதை பற்றி விரிவாகவே பேச நான் விரும்புகிறேன். ஏன்னா பொய் பிரச்சாரத்தை அதாவது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இந்த திமுக இந்த தேர்தல் பிரிவில் பாரத பிரதமர் ஒவ்வொரு முறையும் பல ஆயிரம் கோடி திட்டங்களை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வைத்து தான் எல்லாருக்குமே திட்டங்களை இது பண்ணார். ஆனால் தேர்தல் நேரத்தில் பிரதமர் என்ன செஞ்சார்னு ஒரு வெற்று பொய் கோஷத்தை வைத்து மக்களை ஏமாற்றி தான் வாக்கு வாங்கினாங்க. அது திமுக என்னன்னா தவறான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதில் அவர்கள் தேர்ந்த உங்கள் ஆட்சிக்கும் உங்கள் கட்சிக்கும் நீங்கள் பேசி தான் ஆகணும் பேசுகிறீங்க. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த தொடர் வண்டிகள் பெட்டிகள் இருக்குல்ல, அந்த பெட்டிகள் மோசமான பெட்டிகளை அதாவது தமிழ்நாட்டிற்கு அல்லது தென்பகுதிக்கு, தென்னிந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள், மற்ற இடங்கள் வடபகுதியெல்லாம் நல்ல பெட்டிகள்லாம் போகுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை கூட வச்சுருக்காங்க. இல்லை, முதல் விஷயம், நான் அந்த மாண்புமிகு நீதிபதிகளுடைய அந்த எண்ணங்களை வரவேற்கிறேன். அவர் கருத்துக்கள் எப்படி பேசியிருந்தார் நான் படிக்கலை. இப்போ நாங்கள் கூட அதெல்லாம் புகாராக கொடுக்குறோம். இங்கே தமிழகத்திற்கு வரக்கூடிய பெட்டிகள், ஏன்னா இங்கே தான் ஐசிஎஃப் ரயில் பெட்டி தொழிற்சாலை இருக்கிறது. எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மத்திய பிஜேபியாக இருந்தாலும் சரி, தமிழர் நலன் என்று சொல்லும் பொழுது நாங்கள் எதிர்த்து கொள் கொடுப்போம், எங்கள் உரிமையை கேட்டு பெறுவோம். அது ஆட்சி போகிற நேரத்தில் இதை பற்றி பேசுவீங்க, என்னது நம்ம இலங்கை தீவு பற்றிலாம், அதாவது இதை கொடுத்துட்டாங்க அதை கொடுத்துட்டாங்க என்ன வாங்காமல் சார். கச்சத்தீவு அதே மாதிரி தான் இந்த மக்கள் நலத்திட்டங்களை போல கச்சத்தீவும் விரிவாக பேச வேண்டிய பிரச்சனை. கச்சத்தீவை தாரை வார்த்தை திமுக தமிழர்களுக்காக நீங்கள் பேசுகிறேன்றீங்கல்ல, அதை திருப்பி எடுக்க வேண்டிய 10 ஆண்டுகளை ஒன்றும் பண்ணலை. நிச்சயமாக அதற்கான சூழ்நிலை தமிழகத்தில் பாஜக ஆட்சி 2024 அமையும். அதற்கான முன்னெடுப்பை எங்களுடைய பாஜக ஆட்சி அமைந்தவுடன் நாங்கள் செய்வோம். ஏன்னா 26ல் நிச்சயமா எதுக்காக இதை சொல்கிறேன்னா, 26ல் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கச்சத்தீவு பிரச்சனையில் மாநில அரசோட பங்கு ரொம்ப முக்கியம். மாநில அரசுடைய அந்த உரிமை மீட்பு பயணம் ரொம்ப முக்கியம். இவங்களாம் சொல்லிட்டே இருக்காங்களே, இல்லை அதாவது 2 பேரும் ஒன்று சேர்ந்து பேசக்கூடாது. திமுகவுடைய அவங்களுடைய கலாச்சாரமே என்ன சொல்றது வேற, பேசுறது. ஆமாம், இல்லை பேச்சாக தான் இருக்கும். இந்த ஒரு வடிவேல் ஒரு படத்தில் பஸ்ஸை தள்ளுன்னுவார், அந்த பஸ்ஸை தள்ள மாட்டார். அந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனைகளை தள்ளுன்ற அளவில் தான் திமுகவுடைய. ஒன்றிய அரசின் அதிகாரம் மாநில அரசு அதிகாரத்தை விட மேன்மையானது, பெரியது, உயர்ந்தது, என்ன வேணாலும் பண்ணலாம். பெரும்பான்மை அளவில் ஒரு அசுர பலத்தோடு இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. அந்த நேரத்திலேயே கச்சத்தீவை மீட்க முடியலையே. இல்லை, அப்படி இல்லை. கச்சத்தீவு பிரச்சனையில் அது 2 நாடுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அதற்கான வலுவான முயற்சிகள், சில விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது. நம்ம நிறைய பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை விரைவில் ஏற்படும் அந்த பிரச்சனைகள். ஏன்னா இன்றைக்கு இலங்கை தமிழர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அவர்கள் பொருளாதாரத்திலும் வாழ்வாதாரத்திலும் ஒரு நல்ல சூழ்நிலையை இன்றைக்கு மத்திய அரசு, நரேந்திர மோடி அரசு தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு சீனாவும் அங்கே உள்ளே இருக்குது, இன்னும் அதிகமான பலத்தோடு உள்ளே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சமீபத்திய செய்திகள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது மாலத்தீவாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், இன்றைக்கு சுற்றுப்புறத்தில் நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலுமே சீனாவுடைய பலம் பின்தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்தியா உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான. அருணாச்சல பிரதேசத்தில் விட்டு கொடுத்தது மாதிரியா? இல்லை, அதெல்லாம் சில விஷயங்களை அதிகமான பொய் பிரச்சாரத்தோட சாதகமாக இருந்தால் நாம் சில விஷயங்களை நாம் என்ன பண்ணியிருக்கிறோன்றதை நம்ம அது பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை நம்ம சில விஷயங்களை நம்ம தெரிவிப்பதில்லை மத்திய அரசு. ஏன்னா இதை பற்றிலாம் நாங்கள் கேட்காம இருக்க மாட்டோம். அதுவும் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் நடக்கின்ற விஷயங்கள் மட்டுமில்லை, உலக அளவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எல்லாமே அதை கேட்பாரு. எங்களுக்கு கான்ஃபரன்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. ஆனால் நிறைய வரலாற்று பதிவுகளை மாற்றி ஆண்டுகளை மாற்றி இந்த மாதிரிலாம் பேசுகிறேன். ஆண்டுகளை மாற்றி பேசுவதில் நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா நீங்கள் தமிழக முதல்வருடைய பேச்சை நம்ம எதுலேயுமே கேட்க முடியாது. சில பிழைகள்லாம் ஏற்படும். அதெல்லாம் நம்ம
ஒரு பிழை என்பது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. சரி, இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் நிறைய கிராமங்களுக்கு சீன பெயர் வைத்திருக்கிறாங்க, சீன ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறது என்று நிறைய அதெல்லாம் தவறான பொய் பிரச்சாரம் சார். அதெல்லாம் தவறான பொய் பிரச்சாரம். எல்லாமே வந்து இந்த நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த திமுகவுடைய சமூக வலைதளங்களில், காங்கிரஸோட சமூக வலைதளங்களில் செய்யக்கூடிய தவறு, அதாவது இந்தியாவின் நலனுக்கு எதிராக, இந்தியாவிற்கு எதிராக பேசக்கூடிய ஒரு சக்தி வந்து காங்கிரஸ் தான். ஏன்னா உலக அரங்கில் போயிட்டு அந்த மாதிரி தவறான பிரச்சாரங்கள் செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக தான் திமுக இருக்கிறது. இந்தியாவினுடைய பெருமை, உலகமே கொண்டாடக்கூடிய இந்தியாவுடைய பெருமையை வந்து இன்றைக்கு சிறுமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை. இல்லைன்னா இன்றைக்கு யோகா இந்தியாவுடைய தொன்மையான, தமிழகத்தின் தொன்மையான ஒரு உடல்நல யோகா வந்து இன்றைக்கு உலகமே மெச்சத்தொகை 186 மேல் நாளில் இன்றைக்கு கொண்டாடுறாங்க. அன்னைக்கு அன்னைக்கு ஒரு போராட்டத்தை காங்கிரஸ் அறிவிக்குது. தமிழகத்தின் தொன்மையான யோகா, அது வந்து ஓகம்ன்றதான் பேர். இதை அப்படியே சமஸ்கிருத மயமாக்குகிற அந்த செயல் சரி என்று நினைக்கிறீர்களா? இல்லை, அதாவது மத்திய அரசு எது செஞ்சாலும் சமஸ்கிருதம், இந்தி திணிப்பி தமிழக முறையில் பாருங்க. இல்லை குறுகிய எண்ணத்தோட பார்க்காதீங்க. அதே தொன்மையோட தமிழருடைய அது ஓகம் என்பதை அந்த தமிழ் வார்த்தைகளோட அங்கே தமிழின் பெருமையை உலகிலேயே தமிழ் தான் தொன்மையான திருவள்ளுவர்னு சொல்லிட்டு வந்தா இல்ல. பிரதமர், பாரத பிரதமர் பேசாத, தமிழன் டிவிலேருந்து பேசுறீங்க, தவறா பேசாதீங்க. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, இன்றைக்கு எந்த இந்திய பிரதமரும் பேசாத அளவுக்கு உலகத்தில் சென்ற இடமெல்லாம் வந்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல பிரதமர் சென்ற இடங்களிலெல்லாம் தமிழுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடியவர் தான். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து அவருக்கு ஒன்றும் கிடைக்கலங்க. தமிழர்கள் இருந்தால் அவங்கள பற்றி பேசுறது, அங்கே அவருக்கு பாராட்டு அந்த மாதிரி வேணும்ன்றதுக்காக நீங்க அதான் சொல்றீங்க. தமிழன் டிவில இருந்து குறுகிய எண்ணத்தோட பேசாதீங்க. என்னோட வேண்டுகோள், உலக குற்றம் சாட்டல, தமிழ் உலகளாவிய தமிழ் பிரதமர். அதாவது இன்றைக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் சார். நான் பிரதமரை வந்து அவர் குஜராத்தில் பிறந்தாலும் அவர் வந்து ஈடு இணையில்லாத தமிழராகத்தான் சார் அவரை பார்க்குறேன். ஏன்னா இந்த பாருங்க, இன்னைக்கு திருக்குறள் வழியில் ஆட்சி செலுத்தக்கூடியவர், திருக்குறள்ல எப்படியெல்லாம் ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, ஒரு அதிகாரம் எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதன்படி ஆட்சி செலுத்தக்கூடியவர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சி, ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்ல, ஒரு மன்னர் எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லும் அளவிற்கு முதல்வர் அவர்களும் ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது சொல்லியிருக்க திமுகவும் தான் இன்றைக்கு சாட்சி. அதனால வள்ளுவரின் வழியில் செயல்படுபவர் வந்து நீ பிரதமர் அவர்கள். அதனால தான் காவி போடுறீங்களா அவருக்கு, வள்ளுவருக்கு? இல்லை, அதாவது நான் வந்து காவி இல்லை, அதாவது நம்ம வள்ளுவரை யாருமே நம்ம பார்க்கல சார். நம்ம என்னை பொறுத்தவரை ஒவ்வொருத்தரும் வந்து, அதாவது காவியை வந்து நீங்கள் வந்து ஒரு இந்தியாவில் ஒரு புனிதமான விஷயம். நம்ம அதுக்காக வந்து மத சாதையை அதை பூசலை. அது வெள்ளை உடையும் போடலாம், காவி உடையும் போடலாம், நீல உடையும் போடலாம். அதனால் நாம் தமிழக அரசும் இந்த சர்ச்சையை வந்து முடித்து வைக்கணும். ஏன்னா வள்ளுவரின் உடையை வந்து நம்ம வந்து சர்ச்சையாக பேசுவதை விட இருந்தபடியே இருக்கட்டுமே மாத்துறீங்க. இல்லை, இருந்தபடியே இருக்கணும். யார் அதை உருவாக்குனது? அதை வந்து எப்போ உருவாக்குனாங்க? திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட ஆட்சிகளில் தான் பண்ணாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா சார், இன்றைக்கு காங்கிரஸ் அரசு, இந்தியா சுதந்திரமுடைய காங்கிரஸ் அரசு இந்திய வரலாற்றை திருத்தி தவறான பதிவுகளை செய்துள்ளது. நீங்க தான் திருச்சி. திராவிட முன்னேற்ற அரசு அதே போல தமிழர்களின் வீர வரலாற்றை, தமிழறிஞர்களின் உழைப்பை மறைத்துள்ளது. அதுபோல திருவள்ளுவரை எப்படி கொண்டாட வேண்டும், இன்றைக்கு திருவள்ளுவரை வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்தவுடனே தான் நீங்கள் சொல்லலாம், நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து அவருக்கு குறளோவியம் எழுதியிருக்காரு, வள்ளுவர் கூட்டெல்லாம் கட்டியிருக்காரு. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் வள்ளுவருடைய திருக்குறளை இன்னைக்கு உலகத்தில் உள்ள மொழிகளெல்லாம் கொண்டு சேர்த்தது வந்து பாஜக தான். தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் போது ஒவ்வொரு வீட்டிலும் வள்ளுவருடைய படம் இருக்கும். வள்ளுவரை வணங்கிவிட்டு தான் குழந்தைகள் வந்து இனி வந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையை தமிழக பாஜக ஆட்சி ஏற்படுத்தும். அதாவது வள்ளுவரை உலகெங்கும் கொண்டு போனவர் மோடின்னு சொல்றீங்களே, அது எவ்வளவு நம்பத்தகுந்த விஷயமா? அது இல்லை, நீங்கள் இதை வந்து அப்படி நான் சொல்கிறத கருத்தை ஃபுல்லாக புரிஞ்சுங்க. அதாவது வள்ளுவரை வந்து நம்ம வந்து உலக பொதுமறைன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம்.
உலகெல்லாம் கொண்டாடக்கூடிய அற்புதமான அது சரி. நீங்க ஆனால் அதை நம்ம கொண்டு செல்லவில்லை சார். வெளிநாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஜி சந்தோஷம் கூட பல நாடுகளிலே வள்ளுவர் சிலையை கொண்டு சார், நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. சொல்லக்கூடாது. இதுக்கு முன்பு இருந்த அரசுகள் வந்து, அதாவது நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்பு இருந்த அரசுகள் அவருடைய உயரத்திற்கு ஏற்றவாறு அவரை கொண்டு செல்லவில்லை. அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிறுத்தி விட்டார்கள். ரிலே ரேஸ் மாதிரி சார். இல்லை, நீங்கள் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்து பார்க்குறீங்க, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் அவர்கள் மற்றவர்கள் செய்த வள்ளுவரை கொண்டு சார், சின்ன வட்டத்திலிருந்து இந்த திராவிட மாடல் அரசுகள் செய்ததை நம்ம உலகெல்லாம் கொண்டு போய் இதை பாருங்க. இனி பாருங்க, உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளிலும் வள்ளுவருக்கு சிலை வைக்கப்படும். உலகத்தில் உள்ள அத்தனை நாடு பல்கலைக்கழகங்களிலும் வள்ளுவருடைய அவருடைய பாடம் இடம்பெறும். இல்லை, எல்லா வள்ளுவர் சிலையில் வைக்கப்படும். வள்ளுவர் சிலைகளுக்கு பூணூல் போடப்படும், காவி உடை உடுத்தப்படும். அதெல்லாம் நடக்கும் தானா? இல்லை, அதாவது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து திராவிட மாடல் நண்பர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. பூணூல் சார், பூணூலுக்கு எங்கே சார் இங்கே வேலை சார்? பூணூல்ன்றது ஒரு 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 மக்களின் அடையாளம் சார். அவர்கள் நம்ம எந்த இடத்துலையும் நம்ம குறை சொல்ல தேவையில்லை. அதனால பூணூல் ஒரு அடையாளம். மற்றவர்கள் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து கிடைக்கலன்னா உடனே மற்றவர்களை பாதிக்காத அளவிற்கு ஒரு மனிதன் நடந்து கொண்டா பிரச்சனையே இல்லை. ஆமாம் சார். ஆனால் நாங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் தாழ்ந்தவர்கள், நீங்கள் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும், காலங்காலமாக இருந்ததை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கான வேலைகள் செய்யக்கூடாது இல்லையா சார்? அப்படி செய்யும்பொழுது அதுக்கு எதிர் சார், நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ நடைமுறையில் நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் திமுக அமைச்சர்கள் எவ்வாறு பட்டியலின எம்எல்ஏக்கள் நடத்துகிறார்கள் என்று பாருங்கள். ஒரு சின்ன உதாரணத்தை இப்பயே சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வேட்புமனு தாக்கல், விக்கிரவாண்டி வேட்புமனு தாக்கலுடைய வீடியோ எடுத்து பாருங்கள். அதிகாரிகிட்ட வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அமைச்சர் ஒரு பொன்முடி, அப்புறம் வந்து அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகன், அப்புறம் வந்து நம்மளுடைய சகோதரர் எம்பி விஜயகுமார், ரவிக்குமார், 3 பேரும் இருக்காங்க. இந்த விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏ பின்னாடி கையை கட்டின்னு ஒரு அடிமை போல நிற்கப்படுவது. ஏன்னா இத்தனை ஆண்டுகளும் அவருக்கு வந்து அந்த வாய்ப்பே இல்லாமல் தடுத்தவர் பொன்முடி என்று திமுகவில் தான் சொல்கிறாங்க. நிற்கிறாரு. அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் குரலை ஒலிக்கக்கூடிய ஒரு விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற வேட்பாளரை ஒரு அடிமை போல் நிறுத்துவது நியாயமா? இதுதான் அங்கே சமூக நீதி என்பதே இல்லை. ஏங்க, குடியரசுத் தலைவரை நிற்க வைத்துட்டு பிரதமர் உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் பார்க்கலையா நீங்கள்? இல்லை, நீங்கள் மரபுகள் வேற விஷயங்கள் வேற. நான் கடைசியாக ஒரு விஷயத்தை மட்டும் இந்த சமயத்தில், ஏன்னா தமிழன் டிவி வாயில நம்ம வந்து பதிவு செய்யும்போது உலகம் ஃபுல்லாக அது வந்து உலகம் முழுவதும் அது வந்து மக்களுக்கு சேரும். எனக்கு என்னன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவித்ததால் வந்து சட்டப்பேரவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து முன்னாடியே சட்டப்பேரவை தொடங்கி இருக்கிறது. முதல்வர்கள் என்னுடைய வேண்டுகோள், முதல்வர் அவர்கள் 18ஆம் தேதி இறப்பு தொடங்கி இன்று வரை முதல்வர் செல்லவில்லை. நடுவில் விட நான் ஏன் முதல்வர் செல்லவில்லை என்று கேட்கும்போது சொன்னாங்க, உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லை, அதனால தான் போல. 1 வருஷமா 2 வருஷமா போல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதனுடைய உண்மை காரணம் தெரியல. உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்வர் அவர்களுக்கு தமிழன் டிவி சார்பாக, தமிழக மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரோடும் செல்லுங்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில், ஒரு குடும்பத்தில் கண்ணீரை உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாம் வந்து பார்க்கட்டும். உங்களுடைய திமுக சட்டமன்ற அனைவருமே பார்க்க, அவர்களுக்கு சொல்லுங்க, நீங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், அந்த சட்டமன்றத்தினுடைய காப்பாளர். இனி உங்கள் பகுதிகளை வந்து விழிப்போடு அரசு இயந்திரம் சரியாக செயல்படுகிறதா, மதுவிலக்கு சரியாக செயல்படுகிறதா, காவல்துறை சரியாக செயல்படுகிறதா, ஆட்சித்தலைவர் தாசில்தார் சரியாக செயல்படுகிறார்களா? இனி உங்கள் பகுதியில் உங்கள் பகுதியில் கள்ளச்சாராய சாவு இருக்கக்கூடாது, கள்ளச்சாராயம் காய்ச்சப்படக்கூடாது, உங்கள் தொகுதியில் எந்தெந்த மது கடைகளை வந்து நம்ம குறைக்கலாம் என்று அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, இனி உங்கள் பகுதியில் உங்கள் சட்டமன்றத்தில் ஒரு கள்ளச்சாராய சாவு நடந்தாலும் உங்களுக்கு இனி சீட்டு இல்லை அப்படின்னா கள்ளச்சாராய சாவே நடக்காது சார். ஏன்னா கள்ளச்சாராயத்துக்கு ஆணி வேற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சார். இந்த உங்களுடைய யோசனையை அப்படியே நரேந்திர தாமோதர் தாஸ் மணிப்பூரில் செயல்படுத்துவாரா? எல்லா அமைச்சரையும் கூட்டு போய் இந்த மாதிரி இனப்பகை இதெல்லாம் வச்சுக்காதீங்க, அதெல்லாம் பண்ணுவார் அவர் சார்? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி பேசும்போது இந்த மாதிரி நம்மளோட பிரச்சனை என்னன்னா, தமிழகத்தில் உள்ள இந்த ஊடக நெறியாளர்கள் எல்லாருக்கும் இந்த சமயத்தில் ஒரு வேண்டுகோள்,
எப்பவுமே பாஜகவை குறிவைத்து தாக்குவதையே ஒரு கொள்கையாக வைத்துக் கொண்டு இல்ல உங்கள்ட்ட சொல்றேன் பேசும்போது உங்களுக்கான எதிர்கருத்துக்கள் இல்ல என்ன எதிர்கருத்துக்கள் சொல்லுங்க, எதிர்கருத்துக்கள் சொல்லுங்கள். ஆனா அந்த கருத்துக்களை முதல்ல உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் வந்து இதை பத்தி நீங்க முதல்லயே பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஒரு கருத்துக்களை சொல்லும்போது அந்த கருத்துக்களை நல்ல கருத்துக்களை நீர்த்து போகும் வண்ணம் நீங்கள் சொல்லும் பொழுது மக்கள் வந்து சிந்திக்க மக்களை சிந்திக்காத சூழ்நிலை உருவாக்குவது. நீங்க சொல்றத கருத்தை ஏத்துக்கணும், முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதையே அவரும் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறோம். நிச்சயமாக இன்றைக்கு எதற்காக இதை சொல்றேன்னா, பாஜக மட்டும்தான் அது மாதிரி சிந்திக்க முடியும். ஏனென்றால் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் புதுமையாக சிந்தித்து தான் மத்திய அரசு பல திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களை உருவாக்கி வருகிறது. இன்றைக்கு ஒவ்வொரு ஏழை குடிமகனுக்கும் இன்றைக்கு வந்து ஒரு வங்கி கணக்கு எதனால இன்னைக்கு அந்த பணம் முதல்வர் அனுப்பிச்சா அந்த அக்கௌண்ட்டில் போய் சேரும். அக்கௌண்ட்டில் போய் சேரும்போது இது பேங்க்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இது நீங்கள் நாங்கள் டெபாசிட் பண்ணுறோம், ஆனால் இவர் மாதம் 5000 ரூபாய்க்கு மேல் இவர்களை எடுக்க முடியாது, இல்லை இதில் வட்டி பணத்தில் மட்டும்தான் எடுக்க முடியும், இவர்கள் மகன் பேத்தி வரைக்கும் இதை எடுக்க முடியாது, இந்த குடும்பத்துக்கு தான் அப்படின்லாம் சொல்ல முடியும். அதற்கு காரணம் அந்த தொலைநோக்கு பார்வையோடு வங்கி கணக்கு தான். இது போன்ற விஷயங்களை நரேந்திர மோடி நிச்சயம் பிரதமர் செய்வார் என்பதை கூறிக்கொள்கிறேன். நன்றி. உங்களது மதிப்புமிகு நேரத்தை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்திருக்கிறீர்கள். நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்களது வரவுக்கு எங்களது நன்றி, மகிழ்ச்சி. மிக்க தமிழன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. நல்லா வந்திருக்கேன் சார் தலைவரே, உண்மையாக நல்லா வந்து